செய்யறதுக்காக நான் என்னென்ன பொருள் வச்சிருக்கேன் பாருங்க. வேர்க்கடலை வச்சிருக்கேன், நான் கொஞ்சம் அதிகமாக வச்சிருக்கேன். இப்போ இந்த பவுலில் கொஞ்சம் கொஞ்சம் உங்கள்கிட்ட எடுத்து காட்டணுங்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். வேர்க்கடலையை உடச்சி வச்சுக்கிட்டேன், வெல்லம் வந்து நல்லா தூள் பண்ணி வச்சுக்கிட்டேன், பொட்டுக்கடலை வச்சுருக்கேன், அவள் வச்சுருக்கேன், ஏலக்காய் வச்சுருக்கேன், முந்திரி பருப்பு வச்சுருக்கேன், நெய் வச்சுருக்கேன். வாங்க இப்போ வேர்க்கடலை பருப்பை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து பக்குவமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஓகே வாங்க. இப்போ இந்த பருப்போடு சேர்த்து நம்ம இந்த பருப்பையும் சேர்த்துக்குவோம், ஏன்னா கம்மியாக இருக்குல்ல அதுக்காக. இப்போ அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சாச்சு. இதில் நம்ம அப்படியே வறுத்துக்கிற வேண்டியதை. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலையில் இது மாதிரி ஒரு கேக் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, சட சட சடன்னு வறுபடுது பாருங்க. இந்த சொலகில் கொட்டிக்கிறோம், ஆற விட்டுக்கிறோம். ஃபேன் காற்றுல வச்சு ஆற வச்சுக்கிறோம். ஒன்று ஒரு வேளை வறுத்துக்கிறோம், ரொம்ப சூடு காட்டாமல் வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ அவள் வந்து இந்த பக்குவத்துக்கு வறுத்தா போகிறோம். வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு பொட்டுக்கல்லையை வறுத்துக்கிறோம். வந்துச்சு, இதையும் கரையை விடாமல் வறுத்து எடுத்துக்கிறணும். நல்ல இந்த பக்கம் வறுத்தா போதும். நம்ம வறுத்து வச்சுருக்க அவளோட சேர்த்து கொட்டிக்கிடுவோம். ஆறட்டும். இதே சட்டி நம்ம வந்து பாவு காய்ச்சிக்கலாம். ஆற வச்சுக்கிடுவோம். கடலையும் வந்து பருப்பை நல்லா இது ஆறு மட்டும் தருது. இந்த தோலி நல்லா வரும். நம்ம புடச்சி விட்டு வந்துடுவோமா. உள்ள தொலியெல்லாம் எடுத்தாச்சு. அவளும் பாருங்க நல்லா வறுத்தது வந்து ஆறிடுச்சு. இப்படி அவள் வந்து இப்படி தான் இருங்க நொறுக்குதா. இது மாதிரி வறுத்துக்கிறணும், பொறுன்னு வறுத்துக்கிறணும். அங்கிட்டு போ. இப்படி அள்ளி இப்படி பார்த்தோம்னா அந்த பக்கம் நல்லா அப்படி தெரியும். இப்போ கடலையும் வறுபட்டுருச்சு, எல்லாம் தொலியெல்லாம் எடுத்தாச்சு. தேவைப்படுற அளவு நம்ம இதோடய ஒன்றா சேர்த்துக்கிறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது, குறைன்னு நம்ம அரைச்சிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்குவத்துக்கு பொடி பண்ணிக்கிற வேண்டியதை. இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். கேக் செய்கிறதுக்கு இது போல் இப்போ இது போல் நம்ம வேர்க்கடலையில் ஒரு சிம்பிளான ஸ்வீட்டான கேக் செய்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். மிக்சியில் போட்டு இது மாதிரி பவுடர் பண்ணிக்கிட்டோம். இப்போ இது வந்து வெல்லம் வச்சுருக்கோம் பாருங்கள், நான் தட்டி வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை வந்து காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கிறோம். வெல்லம் கரைஞ்சா போதும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சு வெல்லம் கரைஞ்சா போதும். ஏலக்காய் பொடியே நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். நல்லா வாசமாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வந்து நம்ம வெல்லத்தை அப்படியே போட்டு ஏஜாமி ஏவா வெல்லத்தை இந்த மாதிரி காய்ச்சுறீங்க? இந்த மாதிரி காய்ச்சறது எதுக்குன்னா, வெல்லத்தை அப்படியே தட்டி நம்ம போட்டோம்னா மணல் மாதிரி இருக்கும், கொரன்னு சாப்பிட முடியாது. ஆமாவா? ஏன்னா பிள்ளைங்க சாப்பிடும்போது பல்லுல வந்து நொறுக்குங்க, அப்ப சாப்பிடாதுங்க. இப்ப நம்ம இது மாதிரி கரைச்சிட்டு வடிகட்டணும்னு வச்சுக்கோயேன், அடியில அந்த திப்பி மாதிரி இருக்கிறதெல்லாம் நின்றோம். அதுக்காக இப்ப நல்லா கரைஞ்சிருச்சு வெல்லம், வடிகட்டிக்கிறோம். சரிங்களா? வடிகட்டி நம்ம சேர்க்கறது ரொம்பவே நல்லது. நம்ம அதிகப்படியாக இருக்கிறதெல்லாம் இந்த இடத்துல தங்கிக்கும். அப்படியே கழுவிட்டு நம்ம கேக் செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதை. இதே பாத்திரத்துல தான் நம்ம வந்து இந்த வேர்க்கடலை பருப்பு கேக் செய்ய போறோம். சரியா? சரிங்களா? இந்த மாதிரி இப்போ நம்ம வச்சிருக்க பொருள் இதுதான், எல்லாம் ஒன்று சேர்த்து அரைச்சாச்சு. சரியா? சரிங்க. எதுவுமே நம்ம செய்யும்போது கை பக்குவத்தோட செஞ்சு கொடுத்தாதானே குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஆமாங்களா? அதுக்காகத்தான்.
இப்போ நம்ம இப்போ சேர்த்துக்கிடுவோம். கொதிச்சிருச்சு. பவரா வச்சுக்க. அவா ஏஜாமி ரெடி ஆயிடுச்சாவா? ரெடி ஆகிக்கிட்டே இருக்குமா? இந்த பாரு சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடும் பாரு. ஆ இப்போ இந்த ரவுண்டில் கொஞ்சோண்டு நெய் விட்டுக்குருவோம், நல்லா வாசமாக இருக்கும். சரிங்க வா. அடுப்பை மட்டும் கொஞ்சம் சிம்முலே வச்சுக்கணும். ஆ சரிங்க வா. நீங்களும் அம்மாவுக்கு இதே மாதிரி செஞ்சு பழகிக்கிட்டு செஞ்சு கொடுக்கணும். சரிங்க வா, செஞ்சு தரேன். உங்களுக்கு இன்னும் சுவை அதிகமாக வேணும் அப்படின்னா லைட்டாக திரும்ப சால்ட்டு போட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக எடுத்து கொடுக்கும். இப்படி கிள்ளுன மாதிரி இதை போட்டோம்னு வச்சுக்க. இது என்ன பொருள் தெரியுமா? சால்ட்டுங்க. ஆமாம், சுவைக்காக. ஓகே சரிங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ம். இப்போ இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் ரவுண்டில் தடவிக்கிறோம். இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடுவோம். இப்போ நெய் தடவி வச்சுருக்கோம்ல, இதில் வச்சுக்கிறோம். நல்லா அப்படி ஒத்தாப்படி நல்லா அழகாக செஞ்சுக்க. இப்போ நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த தட்டில் அப்படியே கவுத்துக்கிடுவோம். ஏன்னா நம்ம நெய் தடவி வச்சுருக்கிறதுனால நல்லா அழகாக வரும். இப்போ எங்கள் பேத்தி வந்து இந்த இப்போ கேக்கில் நிறையா முந்திரி பருப்பு வச்சு டிசைன் பண்ணுறாங்க. எனக்கும் கட் பண்ணி கொடுக்குறாங்க, நான் சாப்பிட்றேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான். என்னென்ன பொருள் வச்சுருக்கோம்? கடலப்பருப்பு வச்சுருக்கோம், அவல் வச்சுருக்கோம், பொட்டுக்கடலை வச்சுருக்கோம், இதெல்லாம் இந்த வெல்லம் வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம வீட்டில் இருக்க அன்றாட பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான். இதை வச்சு தான் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். இந்த கேக் வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்கலேருந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கேக்கு தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட்.